இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா $4 trillion. இதுல ஏதாவது எடுத்துக்கோங்க, உங்களோட ப்ராடக்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னா எதை செலக்ட் பண்ணுவீங்க? எதானே செலக்ட் பண்ணுவீங்க. ஏன்? ஏன்னா நம்ம எல்லாருமே நம்புறோம் கரன்சிக்கு வேல்யூ இருக்குன்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதை வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு பொருள் கொடுத்தோம் அப்படின்னா இதை கொண்டு போய் வேற இடத்துல கொடுத்து நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலதான் இந்த கரன்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஆனா இந்த கரன்சியே ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனாக தான் வந்துச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நான் ஆப்பிள் விற்கிறேன், அவங்க ஷூ விற்கிறாங்க, எனக்கு ஷூ வேணும், நான் ஆப்பிள் எடுத்துட்டு போய் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஷூ கேட்பேன். அவங்களுக்கு ஆப்பிள் வேணும் அப்படின்னா வாங்கிட்டு ஷூ எனக்கு கொடுப்பாங்க. ரெண்டு வான்ஸ் மீட் ஆயிடுச்சுன்னா டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்கேஸ் அவங்களுக்கு ஆப்பிள் வேண்டாம் அப்படின்னா நான் மாட்டிக்கிட்டேனே, எனக்கு ஷூ கிடைக்காது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல்னாலேயே அவங்களுக்கு தேவையான விஷயத்த வாங்கிக்க முடியல. இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஒரு நாடு ஒரு பெரிய கோவில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, இல்ல ஒரு ஆர்மி செட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அரிசியை வச்சும் கோழியை வச்சும் நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஒரு சொல்யூஷனா இந்த மணி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த கரன்சியை மணியா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்லி, உப்பு, பல்லாங்குழி விளையாடுவோம்ல அந்த சோழியை கூட நம்ம மணியா யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ மணி அப்படின்ற ஒரு விஷயம் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் வந்து இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் எல்லாரும் வேற ஒரு விஷயத்த நம்பிட்டு இருக்காங்க, அதான் கிரிப்டோ கரன்சி. 2020 ஸ்கேமர்ஸ் வேண்டாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா $4 trillion. ஏன் இந்த சடன் சர்ஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் US கிரிப்டோ கேபிட்டலா வந்து மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அண்ட் அவரோட ஃபேமிலி வச்சு அவர் நியர்லி 2 பில்லியன் பிட்காயின்ஸா வாங்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ உப்பு, பார்லி, பல்லாங்குழி, சோழி கரன்சி கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ஆகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.